Hey guys, welcome back to our channel. It's me MC. So today நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் நம்ம சேனலை பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹோமே ரெக்கவர் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஹோம் சினிமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆம்பிளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா பிராண்டட் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து என்னென்ன கீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தோன்னா இதுதான் அந்த ஓவரால் கீர்ஸு. ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தோன்னா பென்கியூவில் எடுத்துருக்கோம். பென்கியூ இது வந்து பேசிக் மாடல் தான். பென்கியூவில் MH560ன்ற மாடலில் நம்ம வந்து பென்கியூ ப்ரொஜெக்டர் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா FHD சப்போர்ட்டடு. ஆக்சுவலி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெனான்லேருந்து எடுத்திருக்கோம். பேசிக் மாடலில் AVR X250BT அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI ARC சப்போர்ட்டபிள், 4K ரெசல்யூஷன் சப்போர்ட்டபிள். பேசிக்லி நல்லா சூப்பராக இருக்கிற குவாலிட்டினா இந்த மாடல் தான் டெனானில். இதில் வந்து ப்ளூடூத்லேருந்து எல்லாமே சப்போர்ட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கிற மாரி இன்னும் ஸ்பீக்கர் பேக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தோன்னா ஸ்பீக்கர் பேக்கேஜும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கணுன்ற மாரி எடுத்திருக்கோம். இதோட ஸ்பீக்கர் பேக் வந்து பார்த்தோன்னா பியூர் அக்கோஸ்டிக்ஸ் இது வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து 5.1ஓட ஃபுல் காம்போசிட். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புக் ஷெல்ஃப் 4 சைஸும் வந்து பார்த்தோன்னா புக் ஷெல்ஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ புக் ஷெல்ஃப் தான் பண்ணிடுவோம். ஏன்னா டவரோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி, லோவரஸ்ட் வந்து, அதனால் நம்ம வந்து புக் ஷெல்ஃப் வந்து மூவ் ஆகிருக்கும். இது வந்து இப்போ சேனலுக்கு வந்து 100 வாட் வரைக்கும் சப்போர்ட்டபுள் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சப்வூஃபர் SM10 இந்த மாடல் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பியூர் அக்கோஸ்டிக்கில். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் சப்வூஃபர், நாட் பேசிவ், ஆக்டிவ் சப்வூஃபர். நெக்ஸ்ட் அக்கோஸ்டிக்கில் பியூர் அக்கோஸ்டிக்லேயே சூப்பர் நோவா மாடல் சென்டர் ஸ்பீக்கர் எடுத்திருக்கோம். டபுள் 5 inches டிரைவர் போட்டு சென்டர் மாடல் எடுத்துருக்கோம். இதுதான் ஓவரால் செட்டப். இதில் வந்து ஒரு மீடியா பிளேயர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 4K இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அமேசானோடது. ஸோ இந்த மீடியா பிளேயர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஏன்னா கஸ்டமர் பட்ஜெட்லி கொஞ்சம் கம்மினால இந்த அளவுக்கு தான் சப்போர்ட் நம்ம கொடுக்க முடியும்னால பண்ணியிருக்கோம். இதுதான் ஓவரால். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோவை எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸ்டே டியூன். ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா 150 inchesக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன்ஸே வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்தோன்னா டபுள் லேயராக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. டபுள் லேயர் மீன்ஸ் கீழே ஒரு ஸ்க்ரீனு மேலே ஒரு ஸ்க்ரீனு இப்படி ரெண்டும் வச்சு நடுவில் வந்து துணி தைக்கிறமே தைச்சிட்டாங்க ஸ்க்ரீனை. அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 150 inchesக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து இதில் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து கர்வ்டு டைப், ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வ் டைப்பில் நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பேக்கேஜ். ஸ்பீக்கர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து சென்டர் சேனல் 5 inches டிரைவ் பியூர் அக்கோஸ்டிக் மாடல். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா சென்டரு சேனலு. இதோட RMS ஃப்ரீக்வன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா RMS வந்து பார்த்தீங்கன்னா 140 watt RMS இதோடது பவர். ஓகேங்களா? இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 kHz வரைக்கும் சப்போர்ட்டபிள் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயும் சரி சரௌண்ட்ஸ்லையும் சரி நம்ம புக் ஷெல்ஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து சில்டும் டியூட்டர்ஸும் ப்ளஸ் 5 inches ஓஃபரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் அக்கோஸ்டிக் நோவா தான். இதோட ரைட் சேனல். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 140 watt RMS. இதோட ஃப்ரீக்வன்சி ஹர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 ஹர்ட்ஸ்லேருந்து 20 kHz வரைக்கும் சப்போர்ட்டபிள். இதோட இம்படன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ohms இம்படன்ஸ் இதோட. ஓகேங்களா? ஆக்சுவலி இதோட மேக் ஃப்ரம் USA. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி எல்லா இடத்துலையும் இதை தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் பென்கியூடது. இந்த ப்ரொஜெக்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா MH560 மாடல் தான். இது வந்து பேசிக் FHD மாடல். இதோட ஃப்ரண்ட் வியூ இது. இதில் வந்து பேக் சைடில் என்னென்ன சப்போர்ட்டபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 HDMI இன்புட் சப்போர்ட்டபிள் வந்துடும். ப்ளஸ் இன்புட்டு ஒரு ஆடியோ வந்துடும், அவுட்புட்டோட ஆடியோவும் ஒன்று வந்துடும். ஸோ VGA அண்டு PC கனெக்ட் பண்ணுற மாதிரி மானிட்டருக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுற வீடியோ RC சாக்கெட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இதோடது. ப்ளஸ் ஒரு USB 5 volt 1 amps யூஸ் பண்ணுறவங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டிக்கு இல்லை வேறு ஏதாவது மீடியா பிளே யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்தே நம்ம பவர் எடுத்துக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் பேசிக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா டெனால்லேருந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து. இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஆர் X52BT மாடல். ரொம்ப பேசிக் மாடல் தான், பட்ஜெட்லேயும் கம்மி, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுலேயும். ஓகேங்களா? இதில் வந்து 2 knobs வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் ப்ளூடூத், டால்பின், டிடிஎஸ் சப்போர்ட் வந்துடும். இது வந்து 130 வாட் வரைக்கும் சப்போர்ட்டபிள் பண்ணும். அதுக்குன்ட்டு பியூர் அக்கோஸ்டிக் வந்து 140 இருக்கே, சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டால் சப்போர்ட் ஆகும். இதோட பேக் சைட் வியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ARC 4K ரெசல்யூஷன் சப்போர்ட்டபிள். இதில் மானிட்டருக்கு ப்ளஸ் உங்களுக்கு லைனாக HDMI இன்புட்ஸ் கொடுத்துருவாங்க, 5 இன்புட்ஸு, ப்ளஸ் ஏபி அதோட RCA டைப்லாம் கொடுத்துருவாங்க. பின்னாடி ஸ்பீக்கர் கனெக்டர். இது மட்டும்தான் இதில் பேசிக் மாடலில். இதில் அட்வான்ஸ் மாடலில் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ப்ரீயாக எடுக்கிறது, ட்ரிகர் மாடல் நிறையா இருக்குது. இது வந்து பேசிக் மாடல்னால இவ்வளோ தான் வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அக்கூஸ்டிக்ஸ்லேயே வந்து SN10 மாடல். இது வந்து 10 inches சப்வூஃபர். இதோட கோன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், பியூராக இருக்கும். ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரஸாக இருக்கும். இதோட பேக் சைட் வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் அதோட பேக் சைட் வியூ. ஹேரோவில் வந்து பார்த்தோன்னா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பேஸ் மோனோ அப்புறம் ரிவர்ஸ் அந்த மாதிரி டைப்பும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று வந்து வால்யூம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து. ப்ளஸ் அடிஷ்னலாக இதுலேருந்தே எடுத்துக்கிற மாதிரி மானிட்டரும். சப்போஸ் 2 சேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2.1 யூஸ் பண்ணுறீங்க, இதுலேருந்தே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இது தான். ஸோ ரூம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி அக்கோஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ரூம்ஸ்லாம் வந்து பட் டோர் மட்டும் அக்கோஸ்டிக் பண்ணலை, அதுவும் பண்ணணும். ஸோ 4 person உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக நம்ம ஹியர் கிட்ட வர்ற மாதிரி இங்கே வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ரியருக்கு சில பேர்லாம் டாப்பில் அடித்து வச்சுருவாங்க, ஓகே அங்கெல்லாம் அடிக்கக்கூடாது. கரெக்டாக ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டாக இருந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். 2 சைடும் லெஃப்ட்டும் சரி ரைட்டும் சரி இதே மாதிரி தான். இதே ஆங்கிள்லேருந்து ரிவர்ஸ் ஐ மீன் சரௌண்டிலேருந்து எடுத்து கரெக்டாக ஃப்ரண்ட்லேயும் கலிப்ரேட் பண்ணி மெஷர் பண்ணி நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா ரிசல்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் 100% கிடைக்கும். இதுவே நம்ம வந்து டாப்பில் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ரியரில் வந்து கீழே அடிச்சுட்டு அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது. இப்போ எடுத்தோடனே ஒரே ஈவனாக இருக்கணும். ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்தா ஈவனாக இருக்கணும். சப்வூஃபரோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தா ரைட் ஹேண்ட் சைட் பொசிஷன் இருக்கணும். எப்போவுமே டபுள் சப்வூஃபர்னா ரைட் ஒன் லெஃப்ட் ஒன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் நம்ம இந்த ரூமில் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோ ட்ராக்கோட போட்டு காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதுதான் ஆக்சுவலி ஃபுல் ரூம். கர்வ்டு பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். கீழேருந்து கரெக்டாக 6 feet பிளேஸ்மெண்ட். ரிசீவர், சென்டர், சப்வூஃபர் சேம் லைக் இது. அதேமாரி பார்த்தா ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டை அங்கே ஒன்று இங்கே ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட். அதேமாரி 6 feet கிரவுண்ட்லேருந்து 6 feet பிடிச்சி கரெக்டாக ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டை பர்சன் இங்கே உட்காடுறாங்கன்னா கரெக்டாக ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டை வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொஜெக்டர் வந்து அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே டச் தான், ஆஃப் ஆகிடுச்சு. வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கில் இருந்து. அதேமாரி நம்மளுக்கு என்னென்ன கெயின் எல்லாமே வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா சேனல் லெவலுக்கு வச்சுருக்கிறது செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ரூமுக்கு ஏற்ற மாதிரி
நெக்ஸ்ட் வீடியோ ட்ராக் போட்டு காட்டுறேன், அதுவும் பாருங்கள். டால்பினோட கண்டென்ட் போட்டிருக்கேன். உங்கள் வீட்லேயும் இதேமாரி ஒரு ஹோம் சினிமா பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் அப்போட நம்பர் இருக்கும், என் நம்பர் இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.